தாத்தா தாத்தா இருக்கீங்களா? ஆ ஆ நமஸ்காரம் சார். நமஸ்காரம். தேங்க்யூ சாமியல். நமஸ்காரம். தேங்க்யூ தாத்தா சார். சார் சுரேஷ் சார், ஏன் சார் நீங்க பேர் மாத்திட்டீங்க? ஏன் எங்க மாத்தலையே மாத்தலையம்மா. ஐடி பேரை மாத்திட்டீங்கன்னு கேக்குறேன். ஒரிஜினல் பேர் இல்ல. அதானே பார்த்தேன் ஓ கசெட்ல டிபியா? தாத்தா இது ப்ரொஃபைல் மட்டும் காட்டாது, நம்ம பேசுற வாய்ஸ் எல்லாம் வந்துடும் யூடியூப்ல. ப்ரொஃபைல் மாத்தினாலும் நான் ரவி சார் இருக்காருன்னு ஒரு மரியாதைக்காக அந்த வாய்ஸ்ல வரல, இந்த வரேன். இப்போ நான் இவ்வளவு நேரம் வாய்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் நினைச்சேன். இல்ல, லேட்டா இப்ப வரும். ரவி சார் யோசிப்பாரு, நான் தான் இந்த மாதிரி ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு ஒரிஜினல் வாய்ஸ்ல வந்து என்னத்தையும் பேசி அடி வாங்கிட்டு இருக்கேன், இவரு இவ்வளவு உஷாரா இருக்காரு அப்படின்னு. வாய்ஸ் பாக்கிட்டு வராரா? அடி வாங்கறதுக்கெல்லாம் பயம் இல்ல சார். அறிவு கட்டுத்தனமா பண்ணா எரிச்சல் ஆகுது, வலிக்கல, எரியுது. ஓ ஐயோ இ- என்னது இது? என்ன நீங்க டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் ஃபேஸ்ல காமிச்சா நீங்க வாய்ஸ்ல காமிக்கிறீங்க. இதுல வாய்ஸ் தான் காட்ட முடியும். ரைட்டு. இப்ப நம்ம அவரை எல்லாரும் விவின்னு தான் கூப்பிடணும், பேரெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? டைட்டில் பாத்தீங்களா இல்லையா? ஐயோ நான் போட்டோ உண்மையாவே வந்துருச்சா? எப்படி வச்சது? எனக்கு மொத்தமா பிடிச்சிருந்தது. ப்ரோ நான் தான் குரு ப்ரோ. குரு ப்ரோ அந்த ப்ளூ டிக் வரலையா? ஸ்மைலில ப்ளூ டிக் வரலையா? அப்படின்னா ப்ளூ டிக் ப்ரோ. குரு ப்ரோ ப்ரோ டெலிகிராம் பிரீமியம்ல இருக்க ப்ளூ டிக் உங்க பேர் தான் காமெடியை சாவடிச்சு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண விடுறீங்க. ஓகே கூல். அந்த இடத்துல அபி த கண்டென்ட் குயின்க்கு நடுவுல நீங்க அபி அபவுட் த கண்டென்ட் குயின் மட்டும் போட்டு பாருங்க, இன்னும் தெரியும். ஓகே சார் மாத்திடுவோம் சார் குவீன்னு சொல்லிட்டாலே சண்டைக்கு வருவாங்க சார். நாங்க தான், எங்க ஆள் தான் குவீனு. அதுதான் சார் நீங்க சிறப்பா பண்றீங்க சார். உங்களை நான் பண்ணதுக்கு எனக்கு திருப்பி பண்றீங்க சார். ரவி சார் காலையில இருந்து உங்களை வச்சு கொஞ்சம் பேர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா இல்லையா? எங்க பசங்க எல்லாம் சவுண்ட் நேஷன் ஆர்பி ஹெட் ஃபேட்மேன் தேங்க் யூ ஃபார் கிவிங் தி ட்ராஃபி அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க ட்வீட்ல, தெரியுமா தெரியாதா? ஏங்க தெரிஞ்சு போய் கொடுத்த அந்த பொண்ணை ஏய் மாசா குரு அபவ் இல்ல அபவுட் த கண்டென்ட் குயின். அபவுட் போட்டா முடிஞ்சு. சொல்லுங்க சார் நீங்க. ஆக்சுவலா வந்து சவுண்ட் அந்த ஃபாலோயிங் கண்டென்ட் போடுறதே அதை மாசாக்குறதுக்காக தான். கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பாத்தீங்களா, சும்மா பளிர் வேற லெவல். ஏங்க பிஹைண்ட் நோட்ஸ்ல டைட்டிலே வந்து அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி மாசா கொடுக்க வச்சிருக்கேன். சௌந்தர்யா பாடம் எடுக்க வைத்தார் சௌந்தர்யா, அப்பதான் எங்க எது ரீச் ஆகுமோ அங்க அது ரீச் ஆகட்டும்னு கரெக்டா. ஏங்க என் காயை நான் கரெக்டா தாங்க நகர்த்துறேன். வந்துட்டாங்க பீகாச்சு. இப்ப எல்லாரும் வருத்தமா இருக்கு. ஹலோ ஹாய் சார். ஹாய், ஹவ் ஆர் யூ? சார் நேத்து தான் சார் பார்த்தோம். நேத்து தான் படுதா நெட் ஷோ நல்லா போச்சுங்களா? சூப்பரா போச்சு, வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. சூப்பர். உங்க ராணி உங்க क्वेश्चंसலாம் ஆன் ஃபயர் சார். வேற லெவல்ல இருந்தது. பதில் சொன்னத பாத்தீங்களா? ஐயோ சார் நேத்து சவுண்ட் எல்லாம் மெஜிஷியனே அதுக்கப்புறம் நீங்க இருந்து பாத்துருந்தீங்கன்னா நான் பார்க்கல ஆக்சுவலா. நான் வெளில வரும்போது மென்ஷன் எனக்கு ஒன் பண்ணாரு, நான் அதுல மிரட்டேன். ஐயோ யார் யா நீ? ஐயோ மெஜிஷியனே மிரள வச்சுட்டாங்க சார் சௌந்தர்யா. அதான் ஓ அப்படியா? இந்தமேட்டுக்கு அவ எந்த ஸ்டேஜ்லயும் ஏறி போய் மேஜிக் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி செஞ்சு விட்டாங்க. நல்ல கவுண்டர் கொடுத்தாங்க சார். பாவம் மேஜிக் மேனு எவ்வளவோ பண்ண ட்ரை பண்ணாரு, ஆனா இவங்க கிட்ட அது செட் ஆகல. இவங்க டக்கு கவுண்டர்ல இருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அவரு பாவம் அதான் அவங்க சோபாவை அவங்க சொல்லுவாங்க, நீங்க பண்ணதுல அவரு இதுக்கு மேல எதுக்கும் வரமாட்டாரு, ஊரை விட்டே ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷோபா வந்திருக்காங்க ரவி சார். ஷோபனா தான் வந்திருந்தா. ஆக்சுவலா அவ தான் ஹோஸ்ட் பண்ணா ஆக்சுவலா. இல்ல இப்போ பேச இல்ல வரல சார். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டுருவோம் சார் சோபனாக்கு. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். சோபனா சொல்லிட்டு இருந்தாங்க அல்டிமேட் நீங்க போறீங்கன்ட்டு. ஐயா அதெல்லாம் இல்லைங்க. ஐயா
அல்டிமேட் எங்க எல்லா தோட்டம் உங்களுக்கு தான். அப்பா இனி பிக் பாஸ் உடைய அந்த திசை பக்கமே போறதா சார் நீங்க போனீங்கன்னா ரவி டைட்டில் சார் அடிச்சிடலாம் சார். எங்க சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தான் சார். ஏங்க டைப்ரைட்டர் இருந்தா ஆக்சுவலா டைட்டில் அடிக்கலாங்க, எதுக்கு பிக் பாஸ்? இந்த ஷோ வந்து ரொம்ப இந்த ஷோடைய அதிக சுவாரஸ்யமே உள்ள இல்ல வெளிலதான்றது நாம தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால வெளியிலேயே இருக்கலாம், அதான் பெட்டர். ரவி சார் எப்ப சார் லிப்ரா ப்ரொடெக்ஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நம்ம ஹீரோவை வச்சு ஏதோ பண்ற மாதிரி பிளான் இருக்கா? நம்ம ஹீரோவை வச்சு ஆக்சுவலா இப்போதைக்கு எதுவுமே இந்த ஸ்பேஸ்ல சொல்ல முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமான ஓகே ஓகே சொல்றது. ஃபைன் ஃபைன் ஓகே. முதல்ல என்னோட ரிலீஸ் பேக் டு பேக் இருக்குங்க. அது ஒன்று மாற்றி வந்து மார்ச் ஏப்ரல் மே 3 படம், அந்த 3 படம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தது. ஓகே ஓகே சார் ஓகே. சார் ஹீரோயின் அவங்க தானே? அவங்களே தான். ஓகே ஓகே. சார் ஹீரோ ஏங்க நம்ம ஆளுதான். அது நீங்க ஹீரோயின் அவங்கள ஏன் கேட்கும் போது நான் அவங்களே தான் தெரியல, அப்ப ஹீரோவும் அவங்க தான். ஓகே சார், வெரி குட். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். கைஸ் யாராவது ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இறங்குறீங்களா? நிறைய ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வருது. நான் இறங்குறேன். சரி நான் ஓகே, இறங்குறேன். மரியம் சிஸ்டர் நாளை வரும்னு கேக்குறாங்க. அவங்க அடுத்த கண்டென்ட் அவங்க. அப்படியா? ஐயோ, டேக்லைன் மாத்திட்டீங்களா? ஃபன் ஸ்பேஸ் நோ ஆஃபென்ஸ். ரைட். வெள்ளபடி இப்பே காட்டி விட்டுருவோம் சார். சார் இந்த வருஷம் சீசன்ல சார் ராலுக்கு வித்தியாசம் தெரியல, ஓகேங்களா, கிரிட்டிசிசம்க்கு வித்தியாசம் தெரியல, கேஸ் ரைட்டிங்க்கு வித்தியாசம் தெரியல, மனிப்புலேஷனுக்கு வித்தியாசம் தெரியல, நரேட்டிவ்க்கு வித்தியாசம் தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புதுசு புதுசா வந்திருக்காங்க சார். அவங்க எல்லாம் எப்படி சார் இது பண்ற சமாளிக்கிறது? இந்த தடவை தான் இந்த சீசன்ல கேம் ஷோ புரிஞ்சுக்கிட்டவங்க, கேம் ஷோ புரிஞ்ச மாதிரி பேசினவங்க அவங்களுக்கே வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே இல்லாம கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பாருங்க, எல்லாம் இந்த சீசனுடைய பொற்கால வார்த்தைகள். அப்படியே நீங்க அப்படியே செதுக்கி வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல கொட்டி தீர்த்தரணும், அப்படி இருக்கு. அடுத்த சீசன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்டுங்க உள்ள கூட்டுவாங்கன்றத சொல்லியிருக்கோம். பார்ப்போம், ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணி காட்டுங்க. ஓகே ஓகே சார். சார் ஆர்டிஸ்ட்னா என்ன சார்? ஆர்டிஸ்ட்னா சார் சார் கரெக்ட், ஆர்டிஸ்ட்னா உங்களை மாதிரி. சார் நான் ஆர்டிஸ்ட் இல்ல சார், எனக்கு வரையவே தெரியாது. நீங்க நீங்க அந்த ஆர்டிஸ்டா இருக்க வேணாம் சார். நீங்க கலை வண்ணமா வேணாம், வண்ண கலைஞரா வேணாம். நீங்க வந்து ஒரு அப்போ அப்படி பார்த்தா இந்த சீசன்ல கூட எல்லாரும் ஆர்டிஸ்ட் தானே சார்? உங்க சீசன்ல இந்த சீசன் ஏன் இந்த சீசன் தானே சார்? எல்லாரும் ஆர்டிஸ்ட் தான் சார். நோ டிவி ஆர்டிஸ்ட் சார், வெரி லெஸ் டிவி ஆர்டிஸ்ட், மோர் ஃபிலிம் ஆர்டிஸ்ட். சார் டிவி ஆர்டிஸ்ட் தான் சார் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் ஆறாங்க இந்த காலத்துல. அது ஆகிறதுக்காக நீங்க இந்த பிளாட்ஃபார்மை தரோம் சொல்றதெல்லாம் வேணாம். நீங்க அப்படி ஆனவங்கள இருந்து ஒரு 4 பேரை தாங்கன்றோம் சார். இந்த சீசன்ல ஆர்டிஸ்ட்னா தாத்தா எப்படி சொல்றாருன்னா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அது இருக்காங்க. அந்த அவார்டு வாங்குறவங்க அதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. கெப்பாசிட்டியா சார்? இலக்கணம் வகுத்தவர்கள். அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்காங்க. பட் டிவி ஆர்டிஸ்ட் போதும், நீங்க கொஞ்சம் மூவி ஆர்டிஸ்டா உள்ள வரட்டும் சார். மூவி ஆர்டிஸ்டுக்கு ஆல்ரெடி அவங்க சினிமாக்கு போயிட்டாங்க. டிவி ஆர்டிஸ்ட் தான் சார் இது ஒரு சார். அதுல கொஞ்சம் அந்த ரிட்டையர்டு ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல சார், ஒரு மாதிரி ஒரு செமி ஆப்ஷனலா, ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங்கா, ஒரு லைம்லைட் ஃபிளாஷிங்கா, அதெல்லாம் நம்ம சார் ஃபன் ஸ்பேஸ் நோ ஆஃபென்ஸ் போட்டு இல்ல ஃபன் ஸ்பேஸ் தான் இல்ல, நீங்க யாரை சொல்றீங்க? அதுவும் கீழ இருக்காரே ஒரு ஃபிலிம் என்சைக்ளோபீடியா, அவர் பாதி தம்ப்நெயில் நம்ம பேர்ல தான் எழுதுறது. யாருக்கு அவரு? யாருன்னா எனக்கு தெரியல, ஆனா எதுக்கு வம்பு? நான் சொல்றது ஒரு சில நடிகர்கள் வெகு விரைவில் வரலாம் அப்படின்னு, சில வாரிசு நடிகர்கள் அவங்க எல்லாம் வெளியில தெரியாம இருக்காங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சீசனுக்கு அப்புறம் இனிமே யாராவது இப்ப தைரியமா வருவாங்களா தெரியல சார், பாக்கணும். ஐயோ சார், நீங்க நீங்க போங்க சார். விஜய் சேதுபதி சார் காப்பாத்தி பின்னாடி கூட்டு வந்துருவாரு. நான் இனிமே போகலையா சார்? 6 தடவை உள்ள போயிட்டேன் சார். அதான் நீங்கள சார், ஐ மீன் நீங்க சொல்லுங்க சார். சார் நாங்க இருக்கிறப்போ ஒரு சீசனாவது விஜய் சேப் சார் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கமல் சார், சிம்பு சார் அண்ட் விஜய் மூணும் பாத்துக்கலாம். கரெக்ட். அல்டிமேட் இருக்கிறது உண்மையா சார்? தெரியல சார், சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் ஆர்டிஸ்ட் இல்லையா சார், வெறும் அரசியல் தலைவர்களை வச்சு செய்யலான் இருக்காங்களா? அல்டிமேட் தான் சார் அது. மரியம் சார் பேசலாம். ரவி சார், ஹலோ ரவி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஷோ முடிஞ்சிருச்சு, ஆனா கேட்கலாமா? இப்போ ஷோ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கேளுங்க மேம். சார், வர்ஷினி வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்டிருப்பாங்க இப்போ செகண்ட் டைம் உள்ள போகும்போது. நான் நீங்க கேம் பர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருப்பீங்க. அப்ப வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாக்லின சொல்றீங்க. சௌந்தர்யா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சா அழுவாங்க, இதெல்லாம் அவங்களோட கேம்னு சொல்றீங்க. ஆனா நான் வந்த வீக்ல நான் அழுததை வந்து ஏன் நீங்க கேமா பாக்கல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சார். அப்போ நீங்க சொல்லுவீங்க, இல்ல ஆல்ரெடி 9 பேர் ஒன்னா சேர்ந்து 5 வாரமா விளையாடிட்டு இருக்காங்க, 4 வாரமா விளையாடிட்டு இருக்காங்க. 5வது வாரம் வந்து வந்த செகண்ட் டேவே வந்து நீ அதாவது உன்னை சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னா அது கேமா எப்படி வரும்? ஏன்னா ஆல்ரெடி 4 வாரத்துல அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்தீங்க சார். வந்து இப்போ வந்து அவங்க மீன் பண்றது சௌந்தர்யாவை தான் மீன் பண்ணாங்க, அழுகுறாங்க கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சௌந்தர்யா எந்த இடத்துலயுமே வந்து தனியா போய், அதாவது கேர்ள்ஸ் டீமோட ஒட்டாம விளையாட மாட்டாங்க. கேர்ள்ஸ் டீம்ல நடக்கிற எல்லா டிஸ்கஷன்லயும் சௌந்தர்யா இருப்பாங்க. ஆனா அவங்க ஒப்பீனியனா அவ்வளவா எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனா வர்ஷினி வந்து டிஸ்கஷனுக்கே போக மாட்டாங்க. எனக்கு பாய்ஸ் டீம் டாஸ்க் கொடுத்தாலும் ஓகே, நான் பண்ணிடுவேன். நீங்களாம் ஆர்கியூ பண்றீங்க, அதனால பாய்ஸ் வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. நான் எது சொன்னாலும் ஓகேன்னு பண்ணிட்டு போயிடுவேன். அதனால எனக்கு உங்க டிஸ்கஷனுக்கே வர விருப்பம் இல்லைன்ட்டு அவங்க ஃபுல்லாவே வந்து பாய்ஸ் டீம் கூட தான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நான் போய் கேமரால அழுதது ஒரு கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நீங்க வர்ஷினியோட பிளேவை எப்படி பாக்குறீங்க? வர்ஷினிய பிளேயரா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க சார் 10 out of? இல்ல ஆக்சுவலா நீங்க வர்ஷினி சௌந்தர்யம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். வர்ஷினிக்கு முதல் தடவை போகும்போது இந்த கேம் ஷோவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இந்த கேம் ஷோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கேம் என்ன பண்ணணும், இந்த கேம்ல காலையில என்ன பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இது பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு குயிக் ஆஃபர், அந்த ஆஃபரை 40 டாஸ்க்குள்ள ஒத்துக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள கிடைச்ச ஆஃபர்ல வந்து ஒரு கேம் விளையாட தெரிஞ்ச பொண்ணுக்கு அந்த இடமே வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ப்ரெஷர் ஜோன். அதுக்குள்ள என்ன ஏதுன்னே புரியல. பட் அந்த பொண்ணோட புரிதல் எல்லாமே, இந்த பொண்ணு என்ன பெருசா 4 ரியாக்ஷன் வச்சிருக்கு, 4 ஒரு ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட்டு, அழுதா அந்த பொண்ணு அழுதா வந்து அப்படியே எல்லாருக்கும் வந்து ரொம்ப பாவமா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப இதா ஃபீல் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பண்றதெல்லாம் கிரிஞ்சு, அந்த கிரிஞ்சை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நான் வந்து ஜென்யூனா வந்து அழுதேன் அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு ஜென்யூனா வந்தேன்னு சொல்றதா அந்த பொண்ணுக்கே என்ன சொன்னா, அம்மா உனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூவும் தெரியல, இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உனக்கு கொடுத்ததுல வந்து இந்த கேம் ஷோவை பத்தி தெரிஞ்சு இந்த கேம் ஷோல வந்து நீ யூனிக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிறதா இருந்தா இந்த கேம்ல நீ எங்க கஸ்டமைஸ் ஆகணும், ஆகலைன்னா இந்த கேம் உன்னை என்ன பாதிக்க ஏற்படும்ன்றது தெரியலன்றது அந்த பொண்ணுக்கு வெளியில ஒரு 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 20-30 தடவை பேசியிருந்தோம்னா உள்ளுக்குள்ளேயும் திருப்பி வந்து அதே தப்பதான் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷோ வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட புரிதல் சௌந்தர்யாவுடைய செயல்பாடு ஒரு கிரிஞ்சா ஒரு ஆக்டிங் மெட்டீரியலா தான் தெரியுதே தவிர நம்மளுடைய கேம் அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஷோவை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அதுல வந்து நாம ஒரு விஷயத்த ஆன்டிசிபேட் பண்றோம், ஐ மீன் ஆக்ட் பண்றோம்னா அதுக்கு ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகிறதுக்கு திருப்பி நீங்க ஒன்று ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது வரும்.
இது எல்லாமே வந்து அழுகிறது அப்படின்றது அவங்க ப்ரோக் ஆகி அழுகிறதுக்கும் நீங்க வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணாம அழுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு கேமே புரியல, அதனால கோஆப்ரேட் பண்ணி போறதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் வர்ஷினியோடைய செகண்ட் கேம் எப்படி பார்க்குறேன்னா, ஷீ சம்வாட் அண்டர்ஸ்டுட் ஹவு டு பி இன் திஸ் கேம் பை டூயிங் ப்ரொடக்டிவ். பட் வெளியில இருந்து வரும்பொழுது சில பேர் ஃபேண்டம் தன்னை தாக்கிட்டாங்கன்றது அந்த பிளேயர் மேல போய் வன்மத்தை காமிக்கிறதுன்றது பைத்தியகாரத்தனம். ஓகே சார். நாங்க வந்து சௌந்தர்யா கூட வர்ஷினிய கம்பேர் பண்ணல. அவங்க இப்போ நீங்க செகண்ட் டைம் போயிட்டு வந்த பிறகு யுனிவர்சல் ஸ்பேஸ் நடந்துச்சு. அங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க எந்த கான்வர்சேஷனுமே வைக்கல. வந்த உடனே மைக் ஸ்பீக்கர் வந்ததுமே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, அது என்னையா உங்களுக்கு மத்தவங்க அழுதா மட்டும் அது சிம்பதியா தெரியுது, நான் அழுதா மட்டும் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலா அழுகிறதுங்கிறது ஒரு எமோஷன். அந்த கேம்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுல ஒரு எமோஷன் வெளிவருது. அது மக்களோட பார்வையில டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வைக்கப்படுது அதுக்கு. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், அவங்களுக்கு கேம் வந்து சரியா புரியல, புரிஞ்சுக்காம அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் சார் இத இந்த வந்து நான் அவங்க கிட்ட வெளியில வந்தப்போ இப்ப யூனிவர்சல் ஸ்பேஸ்ல நடந்ததுல அது கொண்டாட்டம்ல ஆமா நான் வந்து போறதுக்கு முன்னாடி கேட்டேன், ஏமா நீ மறுபடியும் அதே தப்பு தான் பண்ற, அதாவது உன் அழுகையும் அந்த பொண்ணோட அழுகையும் திருப்பி கம்பேர் பண்ற. உன் கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த பொண்ணோட கான்டெக்ஸ்ட் என்ன? அந்த பொண்ணு சும்மா இருந்துச்சு, நம்ம எல்லாம் போய் அந்த பொண்ணை பிரேக் பண்ணணும்னு உடைக்கிறோம், உடைச்சா அழுகுதான் செய்யும். ஆனா நீ யாரும் காலையில எழுந்துச்சு 8 மணிக்கு 8:30க்கு வந்து வர்ஷினியை உடைக்கணும்னு வேலை பார்க்குறாங்களா? இல்ல. ஆனா நீ அழுகும் பொழுது நீ என்ன கான்டெக்ட்ல அழுகிறியோ அந்த எமோஷன் யாருக்கு ரிலேட் ஆகுதோ அந்த ரிலேட் ஆகிற பீப்புள்லாம் உனக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. நீ நினைக்கிறியா, நீ நீ என்ன எதிர்பார்க்கறன்னா, சௌந்தர்யாவுக்கு ஒரு கூட்டம் ரசிக்கிறதுக்கு இருக்கு, ஜாக்லினுக்கு ஒரு கூட்டம் ரசிக்க இருக்கு, முத்துக்குமரனுக்கு இருக்கு, நமக்கு இல்லையேன்றத வேற வேற ஃபார்மேட்ல சொல்ல ட்ரை பண்ற. அது ஆர்கானிக்கா தாமா வளரும். எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு க்ரௌடை நீ பிடிச்சிருப்ப. அது இன்னும் நாய்ஸா கிரியேட் ஆயிருக்காதே தவிர, நீ முதல்ல உன் மேலேயே ஒரு இன்செக்யூர் ஃபீல்ல இருக்கிறத நிறுத்து. நம்மளை ரசிக்க ஆள் இல்ல, நம்மளை பிடிக்க ஆள் இல்ல, நமக்காக யாரும் இல்ல அப்படின்லாம் நீ நினைக்காத. நீ அவங்கெல்லாம் 15 வாரம் இருந்ததுனால ஆர்கானிக்கா ஒரு பெரிய க்ரௌட் வச்சிருக்காங்க. நம்ம அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்காததுனால நமக்கு பெருசா இல்ல. இன்னொன்னு, கேம் ஷோல யார் சீக்கிரமா அந்த ஷோவை அட்ராக்ட் பண்ணி அட்டென்ஷனை கிரியேட் பண்றாங்களோ வந்துரும். நீ அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டியது ராணாவை. ராணாவும் சௌந்தர்யாவும் ஒரே ஃபார்முலா தான். என்னன்னா அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி அந்த கேம் ஷோல இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் இந்த கேம் ஷோக்காக தன்னை மாத்திக்கிட்டு ஒண்ணு செஞ்சாங்க. அதனாலதான் அந்த கேம் ஷோ வந்து ஒர்க். நீயும் அதே மாதிரி தான். நீ அவங்கள மாதிரி யூனிக்கா இருக்கிறதுல பட் நீ கொஞ்சம் ரிஜிடா இருக்கக்கூடிய பிஹேவியருக்கு எவ்வளவு உன் கூட பீப்புள் ரிலேட் ஆகுவாங்களோ அவ்வளவுதான் ரிலேட் ஆகும். அவங்க 2 பேரும் லைட் ஹார்ட்டடா பீப்புள் கோ த்ரூ ஆயிடுறாங்க, அதனால ஈஸியா கேரி ஃபார்வர்ட் ஆயிடுது அப்படின்னு. பட் அந்த பொண்ணுக்கு இன்னும் புரிதல் வரல. அந்த பொண்ணோட கான்செப்ட் படி அந்த பொண்ணு அழுததுனால கூட்டம் சேர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட அழுகையோட காரணமே புரியாத ஒரு பொண்ணுகிட்ட எப்படி புரிய வைக்கிறது? ஆக்சுவலா வந்து அவங்க வந்து சௌந்தர்யாவோட ஃபேண்டம் அடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடிச்சது அவங்கள வந்து மேபி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க டைம்ல இருந்தே என்னமோ கொஸ்டின் வச்சிருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல சார். அவங்க உள்ள இருக்கும்போது அந்த ரோஸ் செக்ஷன் அப்போ ஒரு டாக் மாதிரி குலைச்சு காட்டி அப்படிதான் நீ அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேல ஆர்கானிக்கா இருக்க ஃபேன்ஸ் எங்களுக்கு அது பார்க்கும்போது நாங்க அதை ஹெசிடேட் பண்றோம் சார். அவங்க அந்த வேர்ட் சொல்லியிருக்க கூடாதுன்னு. அதனால மேபி அவங்கள டேக் பண்ணி ட்வீட் போட்டிருக்கலாம். அது அந்த வாரத்தோடயே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க கேம் ஆடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வைஸ் பிரின்சிபலா இருக்கும்போது எல்லாருமே அவங்கள ரசிச்சோம். அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டோம். ஆனா அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நம்ம இந்த இடத்துல ஒரு தப்பான ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கோம், அதனால நம்மள அப்போஸ் பண்றாங்க. இங்க நம்ம வந்து நல்லதா ஒண்ணு பண்ணிருக்கோம், அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சார். தேங்க்யூ. நீங்க சொன்னதுல எங்களுக்கு அது புரிஞ்சிச்சு சார். இல்ல அப்புறம் நீங்க சொன்னதான் கரெக்ட். ஆனா அவங்களுக்கு இன்னும் கேம் புரியல. நீங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து நம்ம ஒரு செயல் செஞ்சா அதுக்கு சோஷியல் மீடியா ஐ மீன் ஃபேஸ்புக்கோ இல்ல மற்ற இன்ஸ்டாகிராமோ இல்ல ட்விட்டர்லயோ எக்ஸ்பிரஸ்லயோ இங்கெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும், மக்களுக்கு ஒரு அதிர்வலைகள் இருக்கும். அது நம்ம சொல்ற வார்த்தைகள் ரொம்ப கவனமா பிரயோகிக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தங்களை கிண்டல் செய்யறதுல நாகரிகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா வரைபடத்துக்குள்ளேயும் இருந்தால்தான், இல்லைன்னா இது வெளியில வேற மாதிரி ரியாக்ட் ஆகிடும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் இல்லாதவங்க இந்த கேம்குள்ள வரக்கூடாது.
வந்துட்டு அப்புறம் எனக்கு குத்துது குடையுதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே சார். தேங்க் யூ சார். நீங்க ட்ராஃபி குடுத்ததுக்கு சவுண்டுக்கு. ஓ உங்க கையால குடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க. தேங்க் யூ சார். ஹாய் சார். ஹலோ ரவி ஹலோ சார். எஸ் சார். சார் சார் அதான் விஷால் ஃபேண்டம் வந்து இப்பதான் நிறைய பேர் கீழே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு 2 கொஸ்டின் வச்சிருக்காங்க. பிபி கொண்டாட்டம் வந்து விஷாலுக்கு எப்படி போச்சு, விஷாலுக்கு ஃபேன்ஸ் மீட் ஏதாவது கேதர் பண்ணிருக்காங்களா, அது இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் கேக்குறாங்க. அது மட்டும் சொல்லிட்டீங்க. விஷால் ஃபேன்ஸ் மீட்டை அவன் தான் தள்ளி வச்சிருக்கான். அவன் கொஞ்சம் அவன் என்ன சொன்னா, ஒரு ரேஸ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முடியட்டும், அவங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நிதானமா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து சும்மா ஒரு ரெகுலர் ஃபேன்ஸ் மீட் இல்லாம அந்த ஒரு மீட்ல நான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யற மாதிரி ஒரு விஷயத்த அப்படிதான் இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில சொல்லியிருக்கான் ஆக்சுவலா. ஸோ ஃபேன்ஸ் மீட் கன்ஃபார்மா இருக்கு. அண்ட் பிபி கொண்டாட்டம்ல விஷால் ஹானர் பண்ண விதம் வந்து சூப்பரா இருக்கும். விஷாலுக்கு அதுக்கு வந்து விஷால ஹானர் பண்ண விதம் வந்து உண்மையிலேயே ஓகே சார். அது வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று, அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட் வாண்டட் கிஃப்ட் தான். ஹாய் சார். ஹலோ சார். எஸ் சார். சார் இப்போ நான் விஷால் ஃபேன் சார். 2-3 டேஸ் முன்னாடி நம்ம பிபி கொண்டாட்டம் முன்னாடி விஷால் மேல மட்டுமே தப்பு இல்லாத மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சுல சார், விஷாலோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிற மாதிரி. அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆச்சு, ட்விட்டர்லயும் கேள்விப்பட்டோம் சார். அங்க செட்ல உள்ள எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருக்காங்க, விஷாலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டோம். அப்படிங்களா சார்? விஷாலுக்கு முதல்லயே நிறைய தெரியுங்க, புரியும். விஷாலுக்கு மத்தவங்களுக்கு தானே அது புரியணும். அதாவது இதையே பேச்சா பேசிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு தானே புரியணும். விஷால் வந்து வெரி வெல் அண்டர்ஸ்டுட், விஷால் நோஸ் தட் வெல். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாத பல உண்மைகள் இருக்கு, அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியை தெரிஞ்ச அந்த 3 பேருக்கு வெளியில நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இப்ப எப்படி சொல்றது, வெளியில நடக்கிறத வந்து இதுல இன்வால்வ் ஆகலாமா, ஆனா நம்ம திருப்பி கண்டென்ட் ஆயிடுவோமே, இப்ப நாம போய் வாலண்டியரா விஷாலுக்காக பேசலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கிறதுனாலதான். இல்லைன்னா ஆஸ் ஃபார் அஸ் இது வந்து இன்னும் நான் யாரையும் பர்டிகுலரா மீன் பண்ணி சொல்லல. தேவையில்லாத ஆட்கள் தேவையில்லாத வன்மத்தை தேவையில்லாம தனக்கான லைம் லைட்டுக்காக ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இது வந்து சார் அப்படி ஒரு சீனே கிடையாது சார். சும்மா சம்பந்தம் இல்லாம நாங்க அது இது இதெல்லாம் வந்து அதெல்லாம் பேரை சொல்லி நான் அன்னைக்கு சொன்னதான் சொல்றேன். சீசன் 3ல கவினுக்கு, சீசன் 1ல ஆரிக்கு, சீசன் 2ல மகத்துக்கு, சீசன் 4ல பாலாக்கு, சீசன் 5லன்னு அவர் யாரு, அவரு ஜெமினி கணேசன் அவருடைய ஃபேமிலியில அபிநய். சீசன் 7ல யாரோ ஒருத்தர், அது ஒரு நல்ல ஃபேரா இருப்பார், அவர் பேர் மறந்துட்டேன். விஷ்ணு விஜய் கூட இல்ல. நான் அது வந்து சீசன் 7. சீசன் 6ல சொல்றேன், ஒருத்தர் இருந்தாரு, கதிரவன். அதே மாதிரி எல்லா சீசன்லயும் ஒரு ஆள் இருப்பாங்க சார். அப்படிதான் விஷால், அவ்வளவுதான். இதுல எது ஃபேக்ட் இல்லைன்றது தெரியாத வரைக்கும் எல்லாரும் அதை வச்சு ஒரு சீரியஸான கண்டென்ட்ல பேசுறதுன்றது இட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஓகே சார். ஓகே சார். அந்த வீடியோ எப்படியும் விஷாலும் பார்த்திருப்பாரு. அவர் ஒன்னும் பெருசா ஒண்ணு கலந்து வந்துட்டாரா சார்? அவர் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலையா சார்? சார் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம், 2 பேரும் கையில வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுத்து போட்டு யாருக்கு நிரூபிக்கிறாங்கன்னு தெரியல. பட் என்னைய நம்புறவங்களுக்கு எனக்கு அவங்க அந்த நம்பிக்கையில இருக்கிறதே போதும். பட் அது போக என் பேருக்கும் ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு எடுக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதுனே தெரியல, நான் ஏதோ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான். சூப்பர் சார், சூப்பர். ஓகே, சூப்பர் சார். ஏன்னா இந்த எஃபர்ட் அவன் எடுக்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லைன்றான். நான் அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உதாரணத்துக்கு இப்படி பண்ணா கூட அது வேற யாரையும் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆகும். எனக்கு அதுல கூட உடன்பாடு இல்லை. பட் ஆனா
என் பேருக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கிரௌடு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மலாம் நான்லாம் ஒரு டாட்டு, இந்த ஒரு டாட்டுக்கு வேல்யூ சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஃபீல் பண்றான். ஓகே சார், ஓகே The show சார். is விஷால் getting அந்த something, ஆல்பம் sir. சாங் பாத்தீங்களா சார்? சார் ஆல்பம் சாங் விஷால். ஹலோ, ஆல்பம் சாங் பாத்தீங்களா சார்? சார் நான் முதல் நாளே பாத்துட்டேன் சார். நீங்க ஓகே ரிலீஸ் டேட்ல பாத்தீங்க, நான் வெளில வந்தோடனே பாத்துட்டேன். ஓ, முன்னாடியே பாத்தீங்க. ஓகே ஓகே சார். எப்படி இருந்துச்சு சார் உங்களோட? சூப்பர். அதான் சொன்னேன், இது வந்து ஒரு கிளாசிக்